அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். மத்தேயு 10:31. இந்த வசனமே பயப்படாதிருங்கள் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் வர்றதுக்கு இந்த பயம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஏசப்பா நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார். ஏசப்பா நமக்கு நிறைய நன்மை செய்யவே நினைக்கிறார். நம்ம பயப்படாமல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்று இன்னும் மகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள்ளே இருப்போம். இப்பொழுதும் அடியனுக்கு கர்த்தர் கிருபையாய் தந்த ஒரு புதிய பாடல், உங்கள் தோளில் சாயனும் இயேசுவே என்ற ஒரு பாடலை நீங்கள் கேட்டு மகிழுங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. உம் தோளில் சாயனும் இயேசுவே, என் நண்பனாக நீர் வாருமே. உம் தோளில் சாயனும் இயேசுவே, என் நண்பனாக நீர் வாருமே. இயேசுவே நீர் வாருமே, இயேசுவே நீர் வாருமே. நீர் வந்தால்தான் எல்லாம் மாறுமே, நீர் வந்தால்தான் எல்லாம் மாறுமே. உம் தோளில் சாயனும் இயேசுவே, என் நண்பனாக நீர் வாருமே. விசாரிக்க எனக்கு நீர் மட்டும்தானே, என் பாரம் எல்லாம் உம்மிடமே. விசாரிக்க எனக்கு நீர் மட்டும்தானே, என் பாரம் எல்லாம் உம்மிடமே. ஆபத்து நேரத்தில் உம்மாயே தேடுவேன், ஆபத்து நேரத்தில் உம்மாயே தேடுவேன். உம்மைத்தான் என்றென்றும் நம்பிடுவேன், உம்மைத்தான் என்றென்றும் நம்பிடுவேன். உம் தோளில் சாயனும் இயேசுவே, என் நண்பனாக நீர் வாருமே. யாருமே இல்லை என்று ஏங்கிடும் போது எனக்காக நீர் வந்து தாங்கினீரே. யாருமே இல்லை என்று ஏங்கிடும் போது எனக்காக நீர் வந்து தாங்கினீரே. உதவிட எனக்கு ஒருவரும் இல்லையே, உதவிட எனக்கு ஒருவரும் இல்லையே. உம் கரம் என்னை நடத்தினதே, உம் கரம் என்னை நடத்தினதே. உம் தோளில் சாயனும் இயேசுவே, என் நண்பனாக நீர் வாருமே. இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்களா? அது உங்களுக்கு பிடிச்சதா இல்லை பிடிக்கலையா? நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னும் நிறைய புதிய பாடல்கள் இந்த எல்லாம் இயேசுவே என்ற யூடியூப் சேனல் மூலமாக வெளியிட போகிறோம். வெஸ்டர்னில், ஃபோக்கில், மெலோடியில் நிறைய பாடல்கள் நாங்கள் வெளியிட போகிறோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பாடலுடன், ஒரு புதிய ஓவியத்துடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஹான்சன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.